மண்ணில் விவசாயம் பண்ணுறது பெருசு இல்லடா. ஒண்ணுங்க வயிற்றுல விவசாயம் பண்ணணும். அவன் தான்டா உண்மையான விவசாயி. ஆண்ட பரம்பரைன்னு சில நாய்ங்க சொல்றாங்க இல்லையா, அவங்க காதல் பண்ணாக்கா அது பேர் வந்து புனிதமான ஒரு காதல். சித்தாரி கண்ணு பட்டு செத்த நேரம் செத்து போனதே. அதுவே வேற வேற சமுதாயத்திலிருந்து லவ் பண்ணாக்கா அது வந்து பார்த்தனா நாடக காதல். வீழ்ந்த பரம்பரை இல்ல மாமா, வாழ்ந்த பரம்பரை. மேற்கால வர சூரியன் கிழக்கால முனைக்கிறதுக்குள்ள நம்ம ஊடு வந்து சேரும் மாமா. மவராசி நீ வீட்டுக்கு வச்சிருடி போலாம். அது வந்து கேவலமான ஒரு காதல் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா முத்திரை ஒண்ணு குத்துவானுங்க. அது முத்திரை குத்த நீங்க யாருடா, பைத்தியக்காரனுங்களா? ஏன்னா அவனுங்களுக்கு வந்து நாடக காதல் தான் வேணும், அரசியல் பண்றதுக்கும் ஜாதியை வளர்க்கறதுக்கும் ஆண்ட பரம்பரைன்னு சொல்றதுக்கும். மாட்டுக்கறி சாப்பிட்றவன் கீழ் ஜாதி, ஆனா பன்னிக்கறி சாப்பிட்றவன் ஒசந்த ஜாதி. பிறப்பால் ஒருத்தன் ஒசந்தவன், பிறப்பால் ஒருத்தவன் தாழ்ந்தவன். கண்ணுக்கு தெரியாம ஒரு ஜாதிய பூச்சி தொங்கிக்கிட்டு இருக்கானுங்க. நம்மெல்லாம் மாட்டுக்கறி தின்னு வளர்ந்த உடம்புடா. இதுக்கு அழகு முக்கியம் இல்ல, ஆம்பளையா இருந்தா போதும். நாடகம் காதல்னு சில அரசியல் தலைவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா கொண்டு வந்தாங்க. அவங்களுடைய கட்சியை வளர்க்கறதுக்கோசம் மட்டுமே நாடக காதல கொண்டு வந்து ஜாதின்ற பிம்பத்தை பார்த்தீங்கன்னாக்கா மக்கள்கிட்ட சொன்னாங்க. இன்னைக்கு அதையே வச்சு தொங்கிக்கிட்டு ஒரு படமாவே எடுத்து காமிச்சிட்டு இருக்கானுங்க மக்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்குமே வணக்கம். கவுண்டரபாளையம் படத்தை பத்தி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட் மூலியமா அதை பத்தி பேசுங்க ப்ரோ, அதை பத்தி பேசுங்க இன்னும் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னாக்கா நடிகர் ரஞ்சித் அவர்கள் ஒவ்வொரு நாளைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு யூடியூப் சேனல்ல போய் பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. அவர் வந்து ஜாதி படம் எடுக்கல, எந்த ஒரு ஜாதியை நான் வந்து விமர்சனம் பண்ணல, நான் வந்து என்ன பாதிக்கக்கூடிய ஒரு படம் தான் பார்த்தீங்கன்னாக்கா படம் மூலியமா காமிச்சிருக்கேன் அப்படின்னு நடிகர் ரஞ்சித் அவர்கள் சொல்லியிருக்காரு. அந்த வீடியோல பார்த்துட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வீடியோ சென்ட் பண்ணி பார்த்தோன்னா இதை பத்தி பேசுங்க, இதை பத்தி பேசுங்கன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. ஓகே, அதை பத்தி நம்ம பேசலான்றதுக்கோசம் தான் இப்ப காணொலியில பேசிட்டு இருக்கேன். நடிகர் ரஞ்சித் அவர்கள் பர்சனல் லைஃப்ல பாதிக்கப்பட்டதான் பாத்தீங்கன்னா படம் மூலியமா காமிச்சிருக்காருன்னு அவர் சொல்றாரு இல்லையா. ஆனா உண்மையாலுமே அவர் பாதிச்ச ஒரு விஷயம்னாக்கா, அவருடைய பர்சனல் லைஃப்ல பாதிக்கப்பட்ட நியூஸ் எனக்கு தெரிஞ்சுனாக்கா 3 கல்யாணம் பண்ணாரு, டைவர்ஸ் பண்ணாரு. அது மாரி பர்சனல் லைஃப்ல ஏகப்பட்ட குப்பை தொட்டி மாரி நிறைய நியூஸ் இருக்கு, கேவலமான ஒரு பர்சனல் லைஃப்ல. அதெல்லாம் ஒரு படம் மூலியமா காமிச்சு நான் இப்படி பட்டவன் தான் நடிகர் ரஞ்சித் அவர்கள் காமிச்சிருந்தாருன்னா மக்கள் பார்த்தீங்கன்னா கொண்டாடி இருப்பாங்க, கை தட்டி இருப்பாங்க, விசிலோட அடிச்சிருப்பாங்க. ஆனா அவர் பாத்தீங்கன்னாக்கா சம்பந்தமே இல்லாம அவருடைய சுயநலத்துக்கோசம் பாத்தீங்கன்னா ஜாதின்றது ஒரு உள்ள கொண்டு வந்து அரசியல் ஆசை வந்துருச்சான்னு தெரியல. அதனாலதான் இது மாதிரி ஜாதி படம் எடுத்துட்டு இருக்காரு. அரசியல வர்றதுக்கும் ஜாதி படம் எடுத்துக்கும் என்னடா சம்பந்தம் கேட்டாக்கா, ஏன்னா நிறைய பேரு ஆரம்ப கட்டத்துல உள்ள வரணும்னாக்கா அவங்கள எப்படி ப்ரொமோட் பண்ணிக்க தெரியாம படத்தை கவுண்டரபாளையன்ற மாரி ஜாதி படம் எடுத்து மக்களுக்கிட்ட பாத்தீங்கன்னாக்கா நான் ஒரு பெரிய நடிகை, மக்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா நானும் ஒரு போராளி தான் அப்படின்னு காமிச்சிருக்காரா தெரியல. எங்க சமுதாயத்துக்கோசம் நான் பாடுபட்டிருக்கேன், எங்க சமுதாயத்துக்கோசம் நான் போராடி இருக்கேன், சமுதாயத்துக்கோசம் பாத்தீங்கன்னா ஒரு படம் மூலியமா எடுத்து பாத்தீங்கன்னா மக்களுடைய குறைகள் தீர்த்து இருக்கேன். அதுதான் பாத்தீங்கன்னாக்கா நடிகர் ரஞ்சித் அவர்கள் நாளைக்கு சட்டமன்றத்துல ஜெயிச்சு போனாக்கா சொல்லுவார்னு நினைக்கிறேன். எந்த ஒரு படமே ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் விமர்சனம் வைப்பாங்க. ஆனா கவுண்டரபாளையம் படம் ட்ரைலர் விட்ட உடனே எல்லாரும் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னாக்கா அதுல வரக்கூடிய டைலாக் எல்லாமே ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு டைலாக். அது நடிகர் ரஞ்சித் அவர்களும் அவர் பர்சனல் லைஃப்ல பாதிக்கப்பட்ட ஒரு விஷயம். அதெல்லாம் அந்த அப்பனாவும் தம்புள்ள காதலிக்கிறத ஒத்துக்குவானா? அவனை ஒத்துக்க வைக்கணும்னா போன உடனே மேட்ரை முடிச்சிரு. அவனுங்களுக்கு மானமே பொண்ணுங்க தான்டா. இந்த டைலாக் எல்லாம் வைக்கிறதுக்கு முன்னாடி மூளை இருக்கிறவன் கண்டிப்பா சிந்திச்சு பார்ப்பான். ஏன்டா எல்லா சமுதாயத்திலும் தான் பிரச்சனை நடக்குது, இது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துல தான் நடக்கிற மாதிரி பார்த்தா நம்ம பொண்ணு போற வைக்கிறோமே, இது தப்பான செயல் இல்லையான்றத நினைச்சு பார்த்துருக்கணும். இது மூளை இருக்கிறவன் பார்த்தா சிந்திச்சு பார்ப்பான். மூளையே இல்லாதவன் பைத்தியக்காரன் எப்படி சிந்திச்சு பார்ப்பான்? அதுதான் நடிகர் ரஞ்சித் அவர்கள் பண்ணியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். நடிகர் ரஞ்சித் அவர்கள்கிட்ட நான் ஒரு கேள்வி ஒண்ணு வைக்கிறேன். அந்த படத்துல நீ யாருக்கு ஆதரவா பேசுறியோ அவங்க எந்த ஒரு திருட்டும் பண்ணது இல்லையா, யாருக்கும் கொள்ளடிச்சது இல்லையா, எந்த பொண்ணு ரேப் பண்ணது இல்லையா, இல்ல பொள்ளாச்சியில நடந்த சம்பவத்துலதான் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு ஜாதிகாரனும் உங்க ஜாதிகாரன் இல்லவே இல்லையா, அப்படிதான் எந்த உறுதியாக உங்களால எதனா சர்டிபிகேட் கொடுக்க முடியுமா? நாடகம் காதல்னு சில அரசியல் தலைவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா கொண்டு வந்தாங்க. அவங்களுடைய கட்சியை வளர்க்கறதுக்கோசம் மட்டுமே நாடக காதல கொண்டு வந்து ஜாதின்ற பிம்பத்தை பார்த்தீங்கன்னாக்கா மக்கள்கிட்ட சொன்னாங்க. இன்னைக்கு அதையே வச்சு தொங்கிக்கிட்டு ஒரு படமாவே எடுத்து காமிச்சிட்டு இருக்கானுங்க மக்களுக்கு. சமுதாயத்துல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அதெல்லாம் ஒரு படம் மூலியமாக காமிச்சிருக்கலாம் மக்களுக்கு. ஆனா அதெல்லாம் எடுக்காம எப்பவுமே பொண்ணு வச்சு மட்டுமே எடுக்கக்கூடிய ஒரு சமுதாயம் பார்த்தீங்கன்னாக்கா மோகன்ஜியா இருக்கட்டும், நடிகர் ரஞ்சித் அவர்களா இருக்கட்டும், அவங்க எடுக்கக்கூடிய படங்கள் எல்லாமே பாருங்களேன். சமுதாயத்துக்கு எடுத்த படமா இல்ல மக்களுக்கு ஏதாவது மெசேஜ் எதனா சொல்ல வராங்களா? என் படத்து மூலியமா எதுவுமே கிடையாது. பொண்ணுங்களை வச்சு மட்டுமே படம் எடுத்து வியாபாரத்தை பண்ணக்கூடிய ஒரு ஆட்கள் தான் பார்த்தீங்கன்னாக்கா நடிகர் ரஞ்சித்தும் மோகன்ஜியும் இருக்கிறாங்க.
இவங்களுக்கு பெண்கள் விட்டாக்கா வேற கதையே தெரியாது போல. அதனால தான் பொண்களை வச்சு பாத்தீங்கன்னாக்கா படமே எடுத்துட்டு இருக்கானுங்க. கேட்டாக்கா நான் பெண்களுக்கு ஆதரவாகவும் பெண்களுக்கு கண்ணீரை துடைக்கக்கூடிய ஒரு வீரனாகவும் பாத்தீங்கன்னாக்கா இவனுக்கு சொல்றானுங்க. எல்லா சமுதாயத்திலையும் லவ் பண்ணாக்கா அது பேரு காதல் சொல்லுவாங்க, இல்ல வேற ஏதோ சொல்லுவாங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட ஜாதி இருக்கு, அந்த ஜாதியில லவ் பண்ணாக்கா அது பேர் வந்து நாடக காதல் மட்டும்தான் சொல்லுவானுங்க. எல்லா சமுதாயத்திலும் தான் லவ் இருக்கு, ஆனா இவங்களுடைய ஜாதியில மட்டும் லவ் பண்ணாக்கா அது பேர் வந்து நாடக காதல்னு பார்த்தீங்கன்னா முத்திரம் குத்துறானுங்க. இது எந்த அளவுக்கு கேவலமான விஷயம்ன்றது மக்களை நீங்க புரிஞ்சுக்கிட்டு கமெண்ட் மூலியமா தெரிவிங்க. ஸோ அப்பயாவது இந்த நாய்ங்க திருந்தலைன்னு பார்ப்போம். நான் கவுண்டரு, மோலியாரு, வன்னியரு போன்ற சில ஜாதிகளை பத்தினாக்கா தவறா பேசல. ஆண்ட பரம்பரை சொல்லிக்கிட்டு மற்றவங்களை கேவலமாகவும் அசிங்கமாகவும் பேசுறான் பார்த்தீங்களா, அவனை பத்தி மட்டும் தான் நான் பேசிட்டு இருக்கேன். என்னுடைய வீடியோ SC ST மட்டும் பார்க்கல, எல்லா சமுதாய மக்களும் தான் பாக்குறீங்க. அவங்களாம் ஒன்னே ஒன்று தான் சொல்றேன், என்னோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அவனுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களின் ஒருவனாக பேசுகின்றான் என்றொன்றும் உங்களோட இணைந்திருக்கேன். என்னோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் ஆதரவு அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.